சூழும் இந்த சூழலில் தம்பி மூர்த்தி அவருடைய இந்த பிரம்மாண்டமான படைப்பு 99-66 இசை வெளியீட்டு விழா, முன்னோட்ட விழா. அவர் எந்த நேரத்திலையுமே வியாபார சிந்தனையில் தான் இருக்கக்கூடியனால்தான் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறார். அவருடைய 99 ஃப்ளாட்டையும் என்ன அழகாக விளம்பரம் படுத்தி அதை விற்பனை செய்வதற்கு இந்த படமே அதற்கு உதாரணம். இந்த படம் எடுத்ததுலேயே மிகப்பெரிய கமர்ஷியலை உள்ள வச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த விழா மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. முதலில் நான் படம் ஆரம்பிக்கும் பொழுது யார் என்ற திகில் படத்தை தான் ஆரம்பித்தேன். தம்பி மூர்த்தியும் 99-66 அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் எடுத்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு படம் எடுத்து திரையிடுவதற்கு முன்பேயே அடுத்த படத்திற்கும் அடித்தளம் அமைத்து அதை படைப்பிடித்து நடத்தியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இந்த படம் அங்கிங்கெனாதபடி எங்கும் வெற்றியை ஈட்டி தரும். இந்த படத்தினுடைய பாடல்கள் முன்னோட்டலும் சினிமாவுக்கு ஒரு புதிய அடித்தளத்தை உருவாக்கி தரும். அஷ்டவதானியாக அவர் அவதரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தம்பி மூர்த்தி எல்லா நிலையிலும் ஏற்றம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், வையகம் தழைக்க வாழ வேண்டும். அவருடைய துணை திருமதி மூர்த்தி அவர்கள் இன்றைய பிறந்த நாள். அது என்றும் நல்ல நாளாக அமைந்திடும். தேகபலம் ஆதிபலம் கொண்டு பல்லாயிரம் பிறை கண்டு தம்பதிகள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இவர் என்ன இந்த ப்ரொடியூசர் சொல்லி வச்சு செஞ்சுருக்காரா என்ன, இதுன்னெல்லாம் ஒரு ஐடியா வந்தது. அதை நினச்சிட்டே நான் என்னுடைய அலுவலகத்துக்கு வர்றேன். இயக்குனர் சங்கத்தில் திடீர்னு மூர்த்தி சார் வர்றார். இந்த பத்திரிகையை நீட்டுறாரு. சார், இந்த ஆடியோ ரிலீஸுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு. எனக்கு ஷாக் ஆகிட்டேன். இங்கே யாருங்க டைரக்டர்னா? நான் தாங்க டைரக்டர்னார். இது 99-66 ஏதோ ஜோசியக்காரர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், சூப்பர் ஹிட் ஆகணும். அதுக்கப்புறம் சார் இந்த காலத்தில் எப்படி இந்த ஜோசியக்காரங்க பண்ணுற வேலை எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு நைட்டெல்லாம் யோசனை. பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார், நீங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணுன்னாரு. ஆஹா, இப்படி ஒருத்தர் கேட்குறாரு. எங்கே அவர்? நான் உங்களை பற்றி தான் பேசுகிறேன். நீங்கள் என்ன பேசுனீங்க அன்றைக்கி? நீங்கள் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வரணும், நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அண்ணன் ஒரு படம் எனக்கு பண்ணுவார். அண்ணன் மட்டும் கிடையாது, பேரரசாரை வச்சு ஒரு படம் பண்ணுன்னு நான் மனசு. என்னுடைய தம்பி பேரரசு செயலாளர் அவர் மாதிரி ஒரு 2 திறமையாளர்கள் வெளியே வராத திருப்பி அவங்க புதுசாக உங்களுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு தகுந்த இன்னும் அழகாக பண்ணுவாங்க. அதுக்கு நான் கூட உறுதுணையாக இருக்கேன். கைத்தட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன கன்ஃபார்ம்? அதான் கன்ஃபார்ம் தான். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிட்டு ஒரு ஆள் 3-4 ஃபங்க்ஷன் பண்ண ஒரே மேடை இருந்தாங்க. நானும் வாழ்க்கையில் எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கிறாரு. அதில் இந்த நாடக குழுவினர், நம்ம கோதண்டம் குரூப்பு, அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். திடீர்னு பார்த்தா ஒரு தங்கச்சிலை ஒன்று வருது, அது நம்ம ரக்ஷிதா. நான் ரக்ஷிதாவோட ரசிகன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஃபைனலாக இத்தனை விஷயம் இவ்வளவு அழகாக ஒரு 99-66 அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு அதுக்கு ஒரு கதை, அந்த கதையை எப்படி பிடிச்சாருன்ற ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லி, ஒரு பில்டிங் கட்டுற ஒரு கம்பெனியை வச்சுட்டு ஒரு பில்டர், அவர் பில்டிங் கட்டுறத வேலையை விட்டுட்டு ஒரு சினிமாவை எடுக்கிறத பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறாரா இல்லை பில்டிங் கட்டுறத சினிமாவுக்கு யூஸ் பண்ணுறாரான்னு தெரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான வேலையை பார்த்துட்ருக்கிறாரு. இவரை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர் தொழில் அதிபரா சினிமா தொழில் அதிபரான்னு பாருங்கள். ஒரு வீடு கட்டுறாராம். கட்டும்போது இவருக்கு ஒரு ஆடு ஃபில்ம் பண்ணணுன்னு ஆசை வருது. அப்புறம் ஏடு ஃபில்முக்கு கதை கேட்க போய் ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணலாமான்னு ஆசை வருது. அப்புறம் ஒரு படமாகவே பண்ணலான்னு ஆசை வருது. இந்த படம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி எடுக்கலாம்
அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஸோ அது இப்படி ஒரு ப்ரொமோஷன் ஆகிக்கும். இந்த படத்தின் மூலமாக இவர் கட்டுகிற அனைத்து அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கும் மிகப்பெரிய மார்க்கெட் வரப்போகுது. அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவர் எடுக்கிற படத்தின் மூலமாக பில்டிங்க்கு, அந்த கட்டுற பில்டிங் மூலமாக அவர் இப்போ கமிட்மெண்ட் பண்ணார், பேரரசு என்னையெல்லாம் திருப்பி டைரக்டர் ஆக்க போகிறார். இதுக்கு தான் கை தட்டணும். ஆக சும்மா ஒரு பேச்சுக்கு தான் பிரதர் சொல்கிறேன். நீங்களே டைரக்ட் பண்ணுறதாக 3வது விழாவில் உங்கள் படத்துக்கு பூஜை போட்டீங்களே இந்த மேடையில், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். பாடல் பார்த்தேன், பாடல் காட்சிகள் எல்லாம் பிரமாதமாக இருக்குது, அருமையாக இருக்குது. ரொம்ப நேர்த்தியாக பாடலும் சரி, பாடல் நீங்கள் எழுதின பாடல்கள் வரிகளும் சரி, இசையும் சரி, அதை படமாக்கப்பட்ட விதமும் சரி, மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த பாடல்கள், இந்த காட்சி அமைப்புகள், எப்படியோ ஒன்று ரக்ஷிதா வந்து ஒரு அழகான பொண்ணை பேய் பிடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. என்ன பேய் பிடிச்சாலும் அது ராட்சசி தான், நடிப்பு ராட்சசி, நடிப்பில் ராட்சசி. மிக அழகாக உங்கள் படத்துக்கு வந்து அவங்க உங்கள் கதாபாத்திரத்தை வலுப்படுத்தியிருப்பார்கள் என்றே தோன்றுகிறது. இப்போ டான்ஸ் மாஸ்டரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஸ்ரீதர் வந்து அவன் இறங்கினாவே டான்ஸு தான், அவன் நின்னாவே டான்ஸு தான், நடந்தாலே டான்ஸு தான். அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் டான்ஸ் மாஸ்டர். ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி செவிலியோ ராஜா வந்து அவ்வளவு எல்லாத்து கூடவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னை அழைத்தவர் அவர் தான். செவிலியோ ராஜா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. செவிலியோ ராஜாவின் ஒளிப்பதிவு எவ்வளவு தரமான, நேர்த்தியான, எவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அதே மாதிரி எடிட்டிங், அந்த தம்பியை அறிமுகப்படுத்தின அமைதியாக வந்து நின்னார். அவர் இந்த பரபரப்பாக எடிட் பண்ணியிருக்கார், வெட்டுன்னு வெட்டியிருக்கார். ஆமாம், நம்ம இடுப்பு சுருக்கிற மாதிரி வெட்டியிருக்கார். அற்புதமான இது. இதையெல்லாம் மீறி ஒரு பில்டர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு முழு படத்தையும் நான் பார்க்கணுன்னு ஆர்வத்தை தூண்டுது. ஆக அந்த ஆர்வத்தை தூண்டும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்பை நீங்கள் நாங்கள் ஏதோ ஒரு சின்ன படமாக எடுத்திருக்கோன்னு சொன்னாலும் கூட இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது மட்டும் தெரியுது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அமானுஷ்ய சக்தி என்கிட்ட சொல்லுது. இன்று ஏற்கனவே வள்ளிநாயகம் ஐயா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எப்போ தன்னுடைய துணைவியாரை கூப்பிட்டு ஒரு கேக்கை வெட்டி ஒரு சென்டிமெண்ட்டாக அப்படின்னு. உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். எனக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி வந்திருக்கு இப்போ. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒய்ஃபோட பர்த்டே என்னைக்கோ அன்றைக்கி தான் இதெல்லாம் செய்யணும்னு அவர் ஐடியா பண்ணிட்டார். கரெக்ட் தானே? தன்னுடைய துணைவியார் நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும், எவ்வளவு நேரங்கெட்ட நேரத்தில் வீட்டுக்கு போனாலும், என்னென்ன ஃபினான்சியல் டார்ச்சர்ஸு நான் அனுபவிக்கிறத அவங்கள பார்த்தாலும், நான் நிம்மதி இல்லாமல் சுற்றுறதையெல்லாம் பார்த்தாலும், ஒரு நாளாவது என் மனைவியை மிக சந்தோஷமாக நான் வைத்திருக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு வந்து இத்தனை விழாவையும் இத்தனை பேரையும் அழைத்து அவர் கேக் வெட்டியிருக்கிறார். அப்படின்னா இவருடைய மெயின் ஃபங்க்ஷன் அவருடைய மனைவியாருடைய பிறந்த நாள் தான். அதான் ஏற்கனவே நம்ம செல்வமணி சொல்லுவார், ஏப்பா ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ எப்படிப்பா நிம்மதியாக இருக்கிற அப்படின்னு. நான் தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். எப்படி வெளியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக வரும் சார்? நான் வெளி உலகத்தில் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் சார், வீட்டில் போனால் தோற்றுருவேன் சார் பொண்டாட்டிக்கிட்ட தோக்குறவெல்லாம் வெளி உலகத்தில் வெற்றியாளனாக இருப்பான் அப்படின்னு செல்வமணி சொல்லுவார். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் இந்த மேடையில் மனைவியிடமும் வென்றிருக்கிறார். வீட்டில் எத்தனை தடவை தோத்தாருன்றது நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அது அந்த விஷயம் இந்த ஹஸ்கி ஹோமில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹஸ்கி ஹோம்னு பேர் வச்சாவே இது ஒரு டைப்பான டைட்டிலாக இருக்கு. இந்த மனுஷன் இப்படி எல்லாமே யோசனை பண்ணுவாப்புல. எனக்கு பார்த்தா ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. பார்த்தீங்களா, உங்களை பற்றிய உண்மையல்ல. இந்த ஹஸ்கி ஹோம்னா அது என்னது கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள்.
அதாவது சினிமாவில் முதல் படம் எடுக்கிறதுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு விஷயம் விவரமான வில்லங்கமான விஷயங்களை வச்சிருக்கிறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய ஒரு தைரியமான தயாரிப்பாளராக இருப்பார் யோசனை பண்ணுறேன். ரியலி ஐம் ரியலி கிரேட்ஃபுல். உங்கள் மாதிரியான தயாரிப்பாளர் தைரியமாக வந்து இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் ஆடியோ ரிலீஸ் நான் பார்க்கல இந்த வருஷம். கடந்த காலங்களில் ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விழாவை நான் பார்க்கவில்லை. அதுவும் அண்ணன் எங்கள் தமிழறிஞர், நான் வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் எங்கே பேசினாலும் பேசுகிற சத்தம் கேட்டால் கூட அந்த இடத்த வால்யூமை ஜாஸ்தி பண்ணிட்டு கேட்டுட்டு இருப்பேன். திரு ஞானசம்பந்தம் அவர்களுடைய தமிழ், நீங்கள் எப்படி இப்படி மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து டிஐஜி அவர்கள், அண்ணன் ஐஜி அவர்கள், திண்டுக்கல்லிருந்து அண்ணன் அவர் ஒரு ஜட்ஜ் ஐயா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. எங்கள் கலை உலகத்தில் எங்கள் தம்பி மோகன்ஜி திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கு, எங்கடா இங்கே வந்தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆளுகளை வச்சுருக்கீங்க, எல்லா ஆளுகளோடும் இணக்கமாக இருக்கீங்க. ஸோ உங்கள் திரைப்படம் எல்லா ஆட்களையும் சென்று சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வர வேண்டும். இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நிச்சயமாக நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த, ஏன்னா நான் டைரக்டர் சங்கத்திலேருந்து வேறு வர்றேன், அவங்கள சொல்லன்னு என்னை திட்டுவாங்க. ஸோ இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நீங்கள் இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர் என்ற முறையில் உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் வாழ்த்துகிறேன். செவிலியோ ராஜா அவர்களுக்கு மீண்டும் நான் வாழ்த்து சொல்லி இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம எம்எஸ் மூர்த்தி சாருக்கு, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஒரு சாங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ராஜா கேமராமேன் இவங்க 2 பேர் தான் எனக்கு பயங்கரமாக பலமாக இந்த சாங்ஸ் கொடுத்தாங்க. விநாயகர் சாங் கொடுக்கும்போதே மூர்த்தி சார் சொன்னார், மாஸ்டர் இந்த பாட்டு வந்து பெரிய பாட்டு, நீங்கள் இதை பண்ணணும், இது பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். இங்கே மேடையில் உள்ள எல்லா லெஜெண்டும், இப்போ உதய் சார் இருக்கட்டும், உதயகுமார் சார் இருக்கட்டும், நம்ம பேரரசு சாரும், அந்த பாட்டை சொல்லும்போது அவர் சொன்ன விஷயத்த அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. தேங்க்யூ சார். இங்கே நம்ம உதயகுமார் சார்லாம் அவர்லாம் வந்து அவர் பண்ண படம் எப்படி ஒரு லெஜெண்டரி படம்லாம் ரஜினி சாருக்கெலாம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு 2 வார்த்தை இந்த பாட்டை இதை பற்றி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப தேங்க்யூ சார். பேரரசு சார் ரொம்ப தேங்க்ஸ். தளபதி வச்சு உங்கள் பாட்டில் அந்த நேரத்தில் ஊழிக்கிட்டீங்க சார். அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி அந்த படத்துலலாம் அப்படி இருந்தது. உங்களாம் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் சார். ஸோ தேங்க்யூ சார். இவங்களாம் அந்த சாமி பாட்டை பார்த்து இப்படி பாராட்டும் போது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட டான்சர்ஸ் டீமுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். பின்னாடி அந்த குட்டி பசங்களாம் அந்த விநாயகர் பாட்டுக்கு ஆடிருக்காங்க, அதனால தான் அந்த குட்டி பசங்க கத்திக்கிட்டே இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூடா, தேங்க்யூ செல்லம். ஏஆர்எஸ் ஸ்டுடியோவில் மூர்த்தி சார் அவர் சொல்லணும்னா, அந்த கருப்பு சாமி சாங்கில் சார் அவருக்கு ப்ரொடக்ஷனில் அவ்வளோ டைரக்ஷனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக, கிரியேட்டிவ் டைரக்டர் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபுல் மேக்கப் போட்டு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டைமிங்கில் சிங்க் பண்ணி அந்த சாங்கை நான் பண்ணும்போது அவரோட ஒர்க்குக்கு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் சார். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த அந்த சினிமாவை அப்படி நேசித்தாதான் அந்த 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 கால்வலியோடு அந்த பவர்ஃபுல்லாக பண்ணார் சார். எக்ஸலண்ட் சார், எக்ஸலண்ட். ஸோ இப்படி ஒரு அந்த ஒரு, ஏன்னா அதோட இன்னொரு முக்கியமாக சொல்லணும், எப்போ பார்த்தாலும் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ பாருங்கள், எங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப முருகர் பக்தி, எனக்கு முருகரோட அந்த டாலர் போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கள் கிட்ஸுக்கும் பார்த்தாலே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. இங்கேயும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முன்னேறணுன்றத ஒரு விஷயத்த வச்சுருக்காரு. தேங்க்யூ சார். ட்ரைலர் பார்த்தேன், ரக்ஷிதா, அந்த டீம், அந்த காமெடி, எங்கள் ஷாம் எல்லாருமே பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த தேட்டரில் போய் நாங்கள்லாம் பார்த்து நாங்கள் இந்த கிட்ஸு எங்கள் டான்சர்ஸ் டீமோட போய்ட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நானுமே ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் 2 minutes. மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கு வணக்கம், அண்ட் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ என்னோட எப்படி சொல்கிறது, ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லியே எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உதய் சாரை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததே வந்து நாங்கள் எப்படி இருந்ததுன்னா,
சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் சத்தியமாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது இது சின்ன படம் கிடையாது, இது பெரிய படம்னு. தெரிஞ்சிருந்தா முன்னாடியே சார் கிட்ட கொஞ்சம் ரெமுனரேஷன் அதிகமாக கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பேமெண்ட்ஸில் லாக் இருக்கோ, இல்லைன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்காம ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில். எனக்கே கூட நடந்திருக்கு. பட் இந்த சார் எப்படி, நம்ம மூர்த்தி சார் எப்படின்னா, வாமா இங்க அப்படின்னு சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது முழு அமௌண்ட்டை கிளியர் பண்ணி எனக்கு அனுப்பின ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவங்க. சத்தியமாக அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா மனமார்ந்து நீ வந்து நல்லா நடிச்சிருக்கேம்மா, இந்தாம்மா உன்னோட ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க. யாருமே இதை பண்ணலை எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு நாள் நம்ம ஷூட்டிங்குக்கு போனோன்னா ஒரு 10 வாட்டி கேட்பாங்க, சாப்பிட்டீங்களாமா 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 அப்படின்னு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நான் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க எடுத்துக்கிற அந்த கேருக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் சார். இது உங்கள் நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும். விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிஜியாக இருக்கட்டும், அண்ட் மெயின் இந்த படத்தில் புத்தரை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற அந்த மைன்யூட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுதான் அந்த இந்த 9966 அப்படிங்கிற படத்தோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய பாகமாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து பேயாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நார்மலான பொண்ணு தான், அப்பப்போ கொஞ்சம் பேய் வரும், கோவம் வர்ற மாதிரி தான் அப்பப்போ பேய் வரும். ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், யாருக்குமே அது நடிக்கிற மாதிரி தெரியாது. எப்படி நான் கோவப்பட்டா இருப்பேனோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். ஸோ அதை நல்லா சூப்பராக என்கரேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராமேன் சார். அடிக்கடி நானும் என் கேமராமேன் சார் தான் சண்டை போட்டுட்ருப்போம். கேமராமேன் சார் காணோம் இப்போ. சரி ஓகே, எப்போவுமே எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துடும். இதர் காஸ்டியூம்காக சண்டை வந்துடும், இல்லைன்னா அவங்க வந்து ரெடின்னு சொல்லி கூப்பிட வச்சு நிற்க வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டை, ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். பட் சார் யூ ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் சார். சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சாங்ஸில் நாங்கள் இல்லையே அப்படின்னு. எஸ்பெஷலி அந்த ஐயனார் சாங் பார்க்கும்போதெல்லாம், கருப்ப சாங் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப புல்லரிக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் எங்கள் ஹோல் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ கூட அவங்க வந்து பின்னாடி தான் இருக்காங்க, வாங்க சார் கொஞ்சம் முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி ரவீந்திரன் சார், ராஜா சார், மூர்த்தி சார், நம்ம பிஆர்ஓ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் நான் மறந்து போயிட்டேன், ஸ்ரீதர் மாஸ்டர் ஐம் சாரி, நான் ஒர்க் பண்ண முடியல உங்கள் கூட. பட் ஐம் ரியலி அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருந்ததுக்கு. அண்ட் இந்த படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், தியேட்டரில் விசில் அடிங்க, உங்கள் ஆதங்கத்தை, உங்கள் வந்து ஹாப்பினஸ்ஸை எல்லாமே தியேட்டரில் காட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். இயக்குனர் இத்தனை பணிகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதை செவனே திறம்பட செய்வதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை மூர்த்தி சார் கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. இயக்குனர்கள்லாம் குறிப்பிட்ட மாதிரி பாடல், எல்லா பாடல்களுமே வித்தியாசமாக வந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா, இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு சிறப்பாக ஏவியெல்லாம் போட்டு கூப்பிட்டு அவங்க பாராட்டி அவங்களுக்கு வந்து பண்ண விஷயம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பெரும்பாலும் யாரும் புதுசாக வர்றவங்க பண்ண மாட்டாங்க. அதையெல்லாம் பண்ணாமல் அந்த உழைத்தவர்களை அதற்கான உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அதுவும் கொஞ்சம் கூட ஈகோ இல்லாமல் எனக்கு பின்னாடி இருந்து இவர் தான் செயல்பட்டார் அப்படின்னு ஒருத்தரை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கெலாம் ரொம்ப பெரிய மனசு வேணும். அது மூர்த்தி சார்ட்ட இருக்குது. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப பார்த்த வரைக்கும் தனித்தனியாக நான் சொல்ல முடியாத காரணத்தினால் மொத்தமாக சொல்கிறேன். எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பாக பணியாற்றி இருந்தீர்கள். ஒளிப்பதிவாகட்டும், எடிட்டிங்காகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், நடனமாகட்டும், எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. நடித்தவங்களும் ஏதோ ஒரு புதுசாக நடிக்கிற மாதிரி ஒரு பயம் இல்லாமல் எல்லாமே ரொம்ப தெளிவாக தன்னுடைய பங்கை செலுத்தியிருந்தீங்க.
ஒரே மேடையில் வந்து ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு, ட்ரெய்லர் ரிலீஸு, அதுக்கு பிறகு இன்னொரு படத்தினுடைய பூஜை அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப அரிதான விஷயம். அதை நீங்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறீர்கள். அடுத்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, அதில் ஒரு பிறந்த நாள், இயக்குனருக்கு பிறந்த நாள், அவருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். எல்லாருடைய பங்களிப்பும் மிக சிறப்பாக இருந்தது. இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றியடையும். இதன் மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் லைஃப் கொடுப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு காரணமாக இருந்த இயக்குனருக்கும் கிரியேட்டிவ் டைரக்டர் ரவி பார்கவன் அவர்களுக்கும் எனது நன்றி. வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, எல்லோரும் எந்திரிச்சு போய் நாங்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோமா? லைட் இல்லைங்களா? கொஞ்சம் போடுங்க சாமி. ஏன்னா ஆளுகளை பார்த்து பேசி பழக்கப்பட்டவங்க நாங்கள். அப்பாடி ஒன்றும் இல்லை, இருக்கட்டும். எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் கூட முதல்ல வரலாம், இன்னொருக்கு கூட பேசலாம். வெளியிலையா? சென்னையில் சொல்கிறீங்களா? வெளியில் இருக்காங்களா? வெளியில், சரி. வெளியில் தேட்டர் ஸ்க்ரீன் வச்சு ஒரு 2000 பேர் இருக்காங்களாம். அவங்களுக்கு என்னுடைய வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். உள்ளேருந்து கைதட்டலாமா வேணாமா நினச்சிட்டு இருக்கீங்களா? சும்மா கைதட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அற்புதமான 9966 9966 முதல்ல தமிழில் சொன்னேன், கொஞ்சம் புரியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ எல்லாம் எப்படின்னா, முன்னே ஆங்கிலத்தில் சொல்லி புரியலைன்னா தமிழில் சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ தமிழில் சொல்லி அது புரியலைன்னு நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் இங்கிலீஷில் சொன்னால் புரியுது. கல்லூரி வாசல்னுக்கிட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்தது. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு கேட்டேன். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு கேட்டார் அவர். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு. என்ன சொல்கிற அப்படின்னாரு. இந்த பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு. அப்படி தமிழில் கேட்டு தொலை வேண்டியதானே அப்படின்னாரு. அப்போ பேருந்து மைய பேருந்து புரியலை. அருமையான இந்த கேசட் வெளியீட்டு விழா, அது மட்டுமில்லை இசை வெளியீட்டு விழா, அடுத்த படத்திற்கான தொடக்க விழா, வணக்கத்திற்குரிய எம்என்எம் மூர்த்தி அவர்களுடைய துணைவியாருடைய பிறந்தநாள் விழா. ஒரு கல்லில் ஒரு மாங்காய் அடிக்கலாம், 2 மாங்காய் அடிக்கலாம். மரத்தையே வீழ்த்துற அளவுக்கு அடிக்கிறதுனா இவரால் தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு 12 மாங்கனிகளை வீழ்த்திய அளவுக்கு அத்தனை சாதனைகளை புரிந்திருக்கக்கூடிய மூர்த்தி ஐயா அவர்கள். அதில் என்ன சிறப்பு தெரியுங்களா? அவரே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் ஒரு நிமிஷம் கூட இந்த கேக்கு வெட்டி முடிஞ்ச உடனே அவரே தள்ளிட்டு போயிட்டார். பார்த்தீங்களா? ஒரு வினாடி கூட நிற்கலை. இந்த வேகம், இந்த ஆற்றல், இந்த சக்தி, இந்த சுறுசுறுப்பு அவருக்கு இறைவன் தந்ததாக நான் கருதுகிறேன். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த படத்தினுடைய இந்த முன்னோட்டத்தை பார்த்தேன். உண்மையிலே நான் ரொம்ப வியந்து போனேன். ஏன்னா கிராமங்களில் உட்கார்ந்து பார்க்குறப்ப தான் அந்த ரசனை நமக்கு தெரியும். பொதுவாக பெரிய நகரங்களில் ரசனையை வெளிக்காட்ட மாட்டாங்க. கிராமத்தில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அழகான காட்சி வந்தால் திடீர்னு எந்திரிச்சு, சே கொடுத்த காசு செத்துச்சுரா அப்படிம்பா. அப்படின்னா என்னாச்சுன்னா அந்த காசு முழுவதும் அந்த ஒரு காட்சிக்கு சரியாக போச்சான். அதுபோல் இங்கே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மிக அற்புதமாக இந்த படத்தை அவரே தயாரித்து, அவரே நடித்து, அவரே பாடல் எழுதி, அவரே இசையமைத்து, எல்லாம் காதலிக்க நேரமில்லை நாகேஷ் அவர்கள் சொல்லுவார், கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள்னு சொன்னப்ப அன்னைக்கு நம்ம சிரிப்பாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி ஒருவரால் செய்ய முடியும் என்பதை எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் டி ராஜேந்தர் அவர்கள் இப்படி செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள். அதே போல் எல்லா ஆற்றலும் கொண்டிருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்கள் அழகான படத்தை தந்திருக்கார்.
இந்த நிகழ்வில் நான் பங்கு பெற காரணமாக இருந்தவர் இதனுடைய ஒளிப்பதிவாளர் வணக்கத்திற்குரிய ராஜா அவர்கள். இதில் என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா, அவர் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணே சீரியல் அதில் நான் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு அவருடைய கேமராவுக்கு முன்னாடி நிற்கிறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ராஜா அவர்களுக்கு என்னுடைய அன்மையான பாராட்டை நான் மிகுந்த மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் கை தட்டலாம். இப்போ நான் கை கொடுத்தல, இப்போ கை தட்டலாம். இனிமேல் கை தட்டுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு, ஒரு சுவிட்சை போட்டால் அது பாட்டுக்கு தட்டும். ஏன்னா அதை போய் கேட்டுக்கிட்டு இருப்பானே. கோயில்லையே அவர் என்ன பண்ணுறாருன்னா, குருக்கள் வந்து மணி அடிச்சுட்டு நாதஸ்வரம் அப்படிம்பாரு, உடனே நாதஸ்வரம் வாசிப்பாங்க. இப்போ அது வேண்டியதில்லை, அவரே சுவிட்சை போடுறாரு, அது பாட்டுக்கு மேலே அடிக்குது. அது மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ கைதட்டுற இடம் வந்தோடனே இப்படி நாங்கள் சுவிட்ச் அமுக்கணும்னா அதான் கைதட்டும். அதே போல் கதாநாயகி எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தீங்களா, அவர்களுக்கு நான் தந்தையாக நடிச்சிருக்கிறேன். அதை வந்த உடனே பார்த்து வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக இருந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரியான முகம் இருக்கிறது யாருக்குன்னா நம்முடைய ரக்ஷிதா அவர்களுக்கு. அந்த பெருமையோடு அவர்கள் இந்த படத்தில் அவங்க பேயா வர்றாங்கிறது எனக்கு என்னமோ அழகான பேயன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த பேயின்னு சொன்னாலே உடனே அது வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தலை விரித்து போட்டு வரும்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க ரொம்ப அழகாக நடிக்கக்கூடியவங்க, அருமையான ஒரு குணச்சித்திர நடிகை வரக்கூடியவங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக்கொள்கிறேன். நல்ல வேகமான நிறுவனம் நம்முடைய மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்கள், டான்ஸ் மாஸ்டர், வணக்கத்துக்குரிய ஸ்ரீதர் அவர்களுடைய நல்ல ரசிகன் நான். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எடிட்டர் மற்றும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு துணை நிற்கின்ற அத்தனை பேரும் துணை இயக்குநர்கள். அவரையே துணை இயக்குனராக இருந்திருப்பார் மூர்த்தி அவர்களே, சொல்ல முடியாது. என்ன எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா, இந்த அழைப்புதலை பார்த்தபோது ஒன்று தாங்க, ஒரு பக்கம் இரத்த களரி மாதிரியான ஒரு பயம், இன்னொரு பக்கம் கருப்பணசாமி கையில் அருவா வச்சுக்கிட்டு, அதுக்கு நடுவில் புத்தருடைய முகம் இருக்குது. பார்த்தீங்களா, நான் ரட்சிதாவை தான் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது, புத்தரையும் பார்க்கணும். இந்த அழைப்புதலில் பார்த்தீங்கன்னா புத்தருடைய முகமும் இருக்குது. இது எல்லாமாக சேர்ந்த ஒரு கலவையாக இந்த படம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நம்மை இந்த படம் எதிர்பார்க்க வைக்கிறது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால்தான் சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் வந்து ஆள் நின்றுட்டாங்கன்னா பேச்சை முடிக்கணும்னு அர்த்தம். நான் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா பல மேடைகளில் பேசுகிறப்ப பார்த்துருப்பேன், சில பேர் தண்ணியை கொண்டு வச்சுட்டு முடிச்சுருங்க அப்படின்ட்டு போவாங்க. இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு சீட்டு கொடுப்பாங்க, ஒன்றுமே தர வேண்டியதில்லை. படம் பார்த்தேன், நாட்டிய டான்ஸ் பார்த்தேன், அதில் வரக்கூடிய காட்சிகளை பார்த்தேன். நம்முடைய இயக்குனர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, உதயகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி, இது படத்தின் மூலமாக வீட்டு விற்பனையா, அதை வீட்டு விற்பனையின் மூலமாக படத்தினுடைய ப்ரமோஷனா, எதுவாக இருந்தாலும் இவை எல்லாமே வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறும் என்பது உறுதி. ஏனென்றால் எந்த சோதனையும், தமிழில் எழுதி பாருங்களேன், சோதனைன்னு எழுதி பாருங்க, ரெட்டை கொம்பு வரும். அந்த ரெட்டை கொம்பு ஒடிங்க, சோதனை சாதனையாக மாறிவிடும். அப்படி எல்லா சோதனைகளையும் வென்று சாதித்து காட்டக்கூடிய வல்லமை உள்ள மூர்த்தி அவர்கள் எல்லா வெற்றியும் பெறுவார். அடுத்த படத்தையும் நமக்கு தருவார். தொடர்ந்து ஐயா ஆர் உதயகுமார் அவர்களுடைய படமும் அதே போல பேரரசு அவர்களுடைய படமும் வர இருக்கிறது என்பதையும் நாம் பார்ப்போம். எல்லாவற்றையும் எதிர்பார்ப்போம். அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்போம் என்று அவர் சொன்னதைப் போல அந்த வெற்றி விழாவில் நானும் வந்து பேசுவேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.